ஹலோ எவ்ரிவன். நான் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், செம்மையாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஓரளவுக்கு நல்ல சம்பளமும் வருது. ஆனால் என்னோட பேங்க் பேலன்ஸ் மட்டும் 15-20 தேதிக்கு மேலே சுத்தமாக தங்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்களா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த நிலைமையை மாற்றுறதுக்கு உங்கள் எல்லாரையும் போய் நான் இன்னொரு எக்ஸ்ட்ரா வேலை பாருங்கள், இல்லை ஒரு ரேண்டம் கிரிப்டோ வாங்குங்க, இல்லைனா ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுங்கள், ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்ல போகிறது இல்லை. நான் ஒரு சிம்பிள் ஹேபிட் சேஞ்ச் சொல்ல போகிறேன். நான் இப்போ சொல்கிறத 2026 ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட லைஃப்பை ஒரு 1 crore கார்பஸ் டுவர்ட்ஸ் இதை அப்படியே தள்ளிட்டு போகும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வெறும் தியரி மட்டும் இல்லாமல் இதை ப்ராக்டிக்கலாக எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறத நான் ஒரு எக்ஸாம்பிளோட காட்டுறேன். கோடி இல்லை கோடீஸ்வரன், இந்த வேர்டு சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரிக் பண்ணியிருக்கு. அப்போல்லாம் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா ரொம்ப பெரிய சேலரி வாங்கணும், இல்லை வேறு லெவலில் ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்கணும், இல்லைனா ஹெவியாக லக் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி ஆக முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இது எதுவுமே தேவையில்லை. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சம்பளம் வரும், 5-10 நாளில் அது காணாமல் போயிடும். எங்கே போகுது, என்ன செலவு பண்ணுறேன்னு எனக்கே தெரியாது. மாதம் முதல் 10 நாள் நான் தான் ராஜா. அடுத்த 20 நாள் டெய்லி ஒரு டீ வாங்குறதுக்கு மட்டும்தான் என்கிட்ட பேங்க் பேலன்ஸே இருக்கும். நான் இப்போ உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு 4 கேள்வி கேட்குறேன். இந்த வீடியோவை கேள்வி கேட்டதுக்கப்புறம் பாஸ் பண்ணிட்டு அந்த 4 கேள்விக்கும் உங்ககிட்ட பதில் இருக்கான்னு நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க. கடைசி மாதம் மொத்தம் எவ்வளோ செலவு பண்ணீங்க? அதில் எவ்வளோ தேவையான செலவு, அதாவது உங்களை நீட்ஸ்க்கு தேவையான செலவு, எவ்வளோ நீங்கள் மொத்தமாக செலவு பண்ணியிருந்ததில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு வாங்கின பொருட்களுக்கு தேவையான செலவு, அதாவது உங்கள் வாண்ட்ஸ்க்கு தேவையான செலவு, கடைசியாக எவ்வளோ அதில் ஊந்துதல் பேரில் வாங்கியிருக்கீங்க, அதாவது உங்களோட இம்பல்ஸ் டெசிஷனால் நீங்கள் பண்ண செலவுகள். இங்கே ரியாலிட்டி என்ன அப்படின்னா, நான் இப்போ கேட்ட அந்த 4 கொஷனில் 195 பேருக்கு பதிலே கண்டிப்பாக தெரியாது. ஆனால் இங்கே அதுதான் பெரிய பிரச்சனை. உங்களுக்கு உங்கள் காசு எங்கே போகுது அப்படின்னு தெரிலனா கண்டிப்பாக உங்களால் அதை சரி பண்ண முடியாது. என்கிட்டயும் இதே பிரச்சனை தான் கொஞ்சம் வருஷம் முன்னாடி இருந்துச்சு. இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் இந்த ஒரே ஒரு ஹேபிட்டை 2026 ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட 2026 இன்னும் செம்ம பியூட்டிஃபுல்லாக மாறும். இந்த ஹேபிட் உங்களை ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸோட பாத்துக்கு கூட்டிகிட்டு போகும். என்ன செலவு பண்ணாலும் அதை ட்ராக் பண்ணுங்கள், அதை லேபிள் பண்ணுங்கள், அதில் 1% குறைங்க, அண்ட் தென் அதை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. இது ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத பார்ப்போமா? ஸ்டெப் 1, ட்ராக் எவ்ரி எக்ஸ்பென்ஸ். ஸ்டெப் 1 ரொம்பவே போரிங் தான், அதனால தான் நிறைய பேர் இதை பண்ணுறதே இல்லை. ஆனால் சார்லி மங்கர் சொல்கிற மாதிரி போரிங் பில்ட்ஸ் யூ வெல்த். அடுத்த 2 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு நீங்கள் இதை பண்ணி பாருங்கள். ஒரு எக்ஸல் இல்லைனா ஒரு கூகுள் ஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க, இல்லை டெம்ப்ளேட்டுக்கு நானே ஒரு எக்ஸல் ஷீட் ஷேர் பண்ணுறேன். இதை வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதில் டேட், கேட்டகரி, அமௌண்ட் அண்ட் டைப்னு 4 காலம்ஸ் இருக்குது. டெய்லி என்னென்ன செலவு பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையும் நோட் பண்ணுங்கள். அது 2 ரூபாயாக இருந்தாலும் சரி, 2000 ரூபாயாக இருந்தாலும் சரி, இல்லை 2 லட்சம் ரூபாயாக இருந்தாலும் சரி, மறக்காமல் நோட் பண்ணுங்கள். பக்கத்துக்கட்டில் போய் காளான் சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு டிவியோ காரோ பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நான் அதை நோட் பண்ணுங்கள். இல்லை என்னால் ஒரு டைமும் இதை நோட் பண்ண முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் டெய்லி நைட்டு உங்களோட யூபிஐ ஆப்பை ஓப்பன் பண்ணியோ, இல்லை கிரெடிட் கார்டு பேங்க்லேருந்து வர எஸ்எம்எஸ்ஸையோ வச்சு, இல்லை உங்களோட வாலெட்டோட ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து இதை ரெகான்சைல் பண்ணுங்கள். இதில் உங்களோட ரெண்ட்ஸ் அண்ட் எல்லாமே கண்டிப்பாக மறக்காமல் ஃபில் பண்ணுங்கள். எனக்கு வாண்ட்ஸ் என்ன, நீட்ஸ் என்ன, இம்பல்ஸ் என்ன அப்படின்னு வித்தியாசம் தெரில அப்படின்னா அது எப்படி கிளாஸிஃபை பண்ணுறதுன்னு நான் இப்போவே சொல்கிறேன். நீட்ஸ் இஸ் சிம்பிள். இது இல்லாமல் உங்களால் வாழவே முடியாது அப்படிங்கிறது தான் உங்களோட நீட்ஸ். அதாவது உங்களோட வீட்டு வாடகை, இல்லை லோன் போட்டிருக்கீங்கன்னா அதோட இஎம்ஐ, உங்கள் வீட்டோட மளிகை சாமான்கான பில்லு, உங்களோட கரண்ட்டு, வைஃபை, வேலைக்கு போயிட்டு வர டிரான்ஸ்போர்ட், எசென்ஷியல் மெடிசன்ஸ், பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ், இது எல்லாமே உங்களோட நீட்ஸ். வாண்ட்ஸ், இந்த வாண்ட்ஸ் இருந்தால் லைஃப் கொஞ்சம் பெட்டராக தெரியும், ஆனால் இது இல்லாமையும் நீங்கள் கண்டிப்பாக சர்வை பண்ண முடியும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு உங்களோட நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், இல்லை வாரம் வெளியில் போய் சாப்பிட்றது, இல்லை ஃபோன் நல்லா இருக்கும்போதே அதை நீங்கள் அப்கிரேட் பண்ணுறது, இல்லை நல்ல துணி இருக்கும்போதே போய் இன்னொரு பிராண்டட் க்ளோத்ஸ் வாங்குறது, இதெல்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா குறைக்க முடியும். ஆனால் இதெல்லாம் உங்களோட வாண்ட்ஸ். கடைசியாக தான் வந்தார் விநாயக் மகாதேவ் அப்படிங்கிற மாதிரி கடைசியாக வர்றது தான் இம்பல்ஸ் பை, அதாவது தேவையில்லாத ஆணிங்க. இந்த குக் பண்ண போர் அடிக்குதுன்னு இஷ்டத்துக்கு ஸ்விக்கி சொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, டீல்ஸ் பேஜில் டீல்ஸ் போடுறாங்கன்னு என்ன ரீசனுக்குனே தெரியாமல் வாங்குறது, அமேசான் பிக் பில்லியன் டீல் இல்லைனா ஃப்ளிப்கார்ட்டோட சேல்ஸ்க்கு வெறும் சேல்ஸ் போடுறாங்க அப்படிங்கிற ரீசனுக்காக வாங்குறது, அதே மாதிரி ரீல்ஸில் ஷார்ட்ஸில் பார்த்தோங்கிறதுக்காக தேவையில்லாத கேட்ஜெட்ஸோ இல்லை கோர்ஸஸோ க்ளோத்ஸோ இதெல்லாம் வாங்குறது தான் இம்பல்ஸ் பை. இம்பல்ஸை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்னு இன்னொரு சிம்பிள் ஐடியா தரேன். நீங்கள் ஒரு விஷயத்தை பிளான் பண்ணாமல் வாங்க ட்ரை பண்ணுறீங்கன்னா 95% அது ஒரு இம்பல்ஸ் பையிங்காக தான் இருக்கும். ஒன்று வாங்கினா எனக்கு அது பெரிய யூஸ் இல்லை, ஆனால் எனக்கு அது ஒரு நல்ல டோபமின் எஃபெக்ட் ரிலீஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் கண்டிப்பாக இம்பல்ஸ் பையாக தான் இருக்கும். இப்போ இதை ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வச்சே பார்ப்போம். என்னோடய ஃப்ரெண்டு ஹரின்னு ஒரு பையன் இருக்கான். அவன் மாதம் 65,000 ரூபா சம்பாதிக்கிறான்.
நான் அவன்கிட்ட இதே கேள்வியெல்லாம் போய் கேட்டேன். அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னான்னா, எனக்கு ரெண்ட் மாதம் 18,000 ரூபா, கிராசரிஸ் ஒரு 9 10,000 ரூபா ஆகுது, ஒய்ஃபை, எலக்ட்ரிசிட்டி, ஃபோன் பில்னு குடும்பம் ஃபுல்லாக சேர்த்து அது ஒரு 3,000 ரூபா வரைக்கும் ஆகுது, ட்ராவலுக்கு 4,000 ரூபா ஆகுது. மொத்தமாக அவனோட நீட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 34,000 ரூபா. அவனோட வாண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு வெளியில் சாப்பிட்றது ஒரு 4,000 ரூபா, ஷாப்பிங் ஒரு 2,500 3,000 ரூபா, ஓடிடி ஒரு 500 ரூபா ஆகுது, மொத்தமாக ஒரு 7,500 ரூபா ஆகுது. ஆனால் அவனோட இம்பல்ஸ் பையிங் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ, ஸ்விக்கியில் ஒரு 2,500, அமேசானில் கேட்ஜெட்ஸ் வாங்குறது அது இதுன்னு ஒரு 1,200 ரூபா, அண்ட் அடிக்கடி நான் கேபில் போயிட்டு வரேன் அது ஒரு 1,000 ரூபா. ஸோ மொத்தமாக ஒரு 4,700 ரூபா ஆகுது அப்படின்னு அவன் சொன்னது. அவனை பொறுத்த வரைக்கும் அவனோட மொத்த ஸ்பெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 46,000 47,000 ரூபா மாதம். அப்போது தியரி படி பார்த்தீங்கன்னா 65,000 ரூபா சம்பாதிக்கிறான், 47,000 ரூபா செலவு பண்ணுறான், 18,000 ரூபா அவன்கிட்ட சேவிங்ஸ் இருக்கணும். ஆனால் நான் இந்த கேள்வி கேட்டது மாதம் 27ஆம் தேதி. அவனோட பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா வெறும் 4,000 ரூபா தான் இருந்துச்சு. எங்கடா மிச்சம் 14,000 ரூபா அப்படின்னு கேட்டால் அவனுக்கு கண்டிப்பாக அதுக்கு பதிலே தெரில. அப்போ தான் என்னடா ஆச்சு அந்த காசு அப்படின்னு கேட்டால், அங்கே இங்கேன்னு சின்ன சின்ன செலவாக ஆகிடுது மச்சான் அப்படின்னா. நான் அவன்கிட்ட சொன்னேன், நீ 2 மாதத்துக்கு பெருசாக எந்த ஹேபிட்டும் சேஞ்ச் பண்ணாது, ஜஸ்ட்டு ஒரு ரூபாயும் ட்ராக் பண்ணு, உனக்கு எவ்வளோ வருது எவ்வளோ போகுது எது எதுக்கு செலவு பண்ணுறான்னு ட்ராக் பண்ணு அப்படின்னு மட்டும் சொன்னேன். அவனும் போயிட்டு 2 மாதம் அதை ஃபுல்லாக ட்ராக் பண்ணான். ட்ராக் பண்ணிட்டு வந்துட்டு என்கிட்ட என்ன சொன்னான் அப்படின்னா, என்னோட இம்பல்ஸ் பை மட்டும் மாதம் கிட்டத்தட்ட 12,000 13,000 ரூபா வரைக்கும் ஆகுதுடா மச்சான் அப்படின்னு சொன்னான். இப்போ அதனால் மொத்த மாத செலவு என்ன ஆகுது, நீட்ஸ் ப்ளஸ் வாண்ட்ஸ் ப்ளஸ் இம்பல்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 60,000 ரூபா அவன் ஸ்பெண்ட் பண்ணுறான். 47,000 ரூபா செலவு பண்ணுறேன் அப்படின்னு நினச்சவன் ட்ராக் பண்ணுறதுல தான் தெரியுது கிட்டத்தட்ட 60,000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறான்னு. 18,000 ரூபா மிச்சம் இருக்குன்னு சொன்னவன் கிட்டத்தட்ட 5,000 ரூபா கூட அவன்கிட்ட மிச்சம் இல்லை. நான் இப்போ அவன்கிட்ட என்ன சொன்னேன்னா, ஒரு 1% ரூலை ஃபாலோ பண்ணுறா. அதாவது உன்னோட மாத சம்பளம், அதாவது 65,000 ரூபாயில் ஒரு 1% 650 ரூபாய் மட்டும் தனியாக எடுத்து வை. இந்த 650 ரூபாங்கிறது என்ன, ஒரு 2 ஸ்விக்கி ஆர்டர், இல்லை ஒரு கேபில் போகிறது ப்ளஸ் ஒரு சிம்பிள் ஸ்விக்கி ஆர்டர், இல்லை ஒரு வீக்கெண்ட் வெளில சாப்பிடாமல் இருக்கிற மொத்த காசு தான் பார்த்தீங்கன்னா ஒரு 650 ரூபா. இந்த 650 ரூபாயை தனியாக எடுத்து ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயோ இல்லை ஒரு ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இன்வெஸ்ட் பண்ணுறா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவன், இந்த 650 ரூபாயில் என்னடா பெருசாக ரிட்டர்ன் வந்துட போகுது அப்படின்னு கேட்டான். நம்ம இப்போ பண்ணுறது வெறும் ஒரு ஹேபிச்சுவல் சேஞ்ச். நம்ம இப்போ ரிட்டர்ன்ஸை பற்றி பேசவே இல்லை, நம்ம ஒரு ஹேபிட்டை இங்கே கொண்டு வரோம். அதாவது நம்மளோட இம்பல்ஸ் பையை குறைச்சி நம்மளோட 1%க்கு எடுத்து அதை அப்படியே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ முதல் மாதம் 650 ரூபா ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டாச்சு, 2வது மாதம் இதையே திரும்ப ட்ராக் பண்ணுறான். இப்போது இந்த 2வது மாதம் ஸ்டார்டிங்கில் அந்த சம்பளம் வந்த உடனே 650 ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணிட்டான். அதை இன்வெஸ்ட்மெண்ட்டோட நீட்ஸ்லேயுமே கேப்சர் பண்ணியாச்சு. இப்போது திரும்ப அந்த ஓவரால் மிச்சம் இருக்கிற காசை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த மாதமும் இன்னொரு இம்பல்ஸ் பர்ச்சேஸை குறைச்சி இன்னொரு 1% இன்வெஸ்ட் பண்ணுறான். இது 2%ஆக மாறுது. இந்த 600 இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சது பொறுமையாக 1,200 மாறுச்சு. ஒரு வருஷ கடைசியில் இதுவே 3,000 4,000 ரூபாயாக மாறுச்சு. நீங்கள் பண்ணுறது எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். உங்கள் சம்பளத்தில் என்னத்தை செலவு பண்ணுறீங்கிறத ட்ராக் பண்ணிட்டு அதில் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் அண்ட் இம்பல்ஸை தனித்தனியாக நேம் பண்ணுறீங்க. அதுலேருந்து இம்பல்ஸ் பர்சன்டேஜை குறைச்சி அதை இன்வெஸ்ட்மெண்ட் பர்சன்டேஜாக ஏற்ற போகிறீங்க. வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்டு அப்படின்னு எஸ்ஜே சூர்யா சார் சொல்கிற மாதிரி ட்ராக், லேபிள், கட் பர்சன்டேஜ் ஆஃப் இம்பல்ஸ் அண்ட் இன்வெஸ்டட் அண்ட் ரிப்பீட்டு. உங்கள் லைஃப் ஸ்டைலில் பெரிய மாற்றமே இதில் வராது. ஏன்னா உங்களோட வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸை நீங்கள் கையே வைக்கலை. உங்களோட யூடியூப் ப்ரீமியம்லையோ இல்லை வீக்கெண்ட் மெரினா பீச்சுக்கு போய் பஜ்ஜி சாப்பிட்றதுலையோ இல்லை உங்கள் நெட்ஃப்ளிக்ஸ்லையோ இல்லை தலைவரோ தளபதி படம் பார்க்கறதுலையோ நம்ம சுத்தமாக கையே வைக்கலை. தேவையில்லாத இம்பல்ஸ் பர்ச்சேசஸை மட்டும்தான் ட்ராக் பண்ணி அதை கம்மி பண்ணி அதை மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான் நம்ம செய்ய போகிறோம். என்னால் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிலாம் பண்ண முடியாது. என்கிட்ட இன்னும் நிறைய செல்ஃப் கண்ட்ரோல் இருக்குது. எனக்கு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தட் சஜஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் இப்போ அடுத்து சஜஸ்ட் பண்ண போகிறேன். ஜென்ரலாக நம்மளும் சரி, என் ஃப்ரெண்டு ஹரியும் சரி, என்ன ஜென்ரலாக பண்ணால் சம்பளம் வரும், அதை செலவு பண்ணால் மிச்சம் இருக்கிறத சேவிங்ஸ்னு சொன்னான். நம்ம இந்த ஃபார்முலாவையே லைட்டாக ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்து மாற்றலாமா? அதாவது இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது ஈக்குவல் டு சேவிங்ஸ்னு எல்லாரும் நம்ம பார்க்குறோம். அதில் சேவிங்ஸை இந்த சைட் தூக்கி போட்டு எக்ஸ்பென்ஸை இந்த சைட் கொண்டு வருவோமா? நான் சொல்கிறது லாஜிக்கலாகவும் ஒர்க் ஆகும், மேத்தமெட்டிக்கலாகவும் ஒர்க் ஆகும். அதாவது இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற மாதிரி அதை மாற்றணும். மாதம் சம்பளம் வந்த உடனே எப்படி இஎம்ஐ போகுதோ அந்த மாதிரி எஸ்ஐபி போக போகுது. மிச்சம் இருக்கிற காசில் எக்ஸ்பென்சஸ், அதாவது நம்மளோட வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸ் அண்ட் இம்பல்ஸ் எல்லாமே மிச்சம் இருக்கிற எக்ஸ்பென்ஸ்லேருந்து மட்டும்தான் நம்மளுக்கு வரப்போகுது. நம்ம ஹரியோட எக்ஸாம்பிளே எடுத்துக்கிட்டோம்னா கூட 65,000 ரூபா அவருக்கு கையில் வருது. ஆனால் அவரோட வாண்ட்ஸ் என்ன, நீட்ஸ் என்ன, இம்பல்ஸ் என்ன அப்படின்னு அவர் ஒழுங்காக ட்ராக் பண்ணாதனால அவரால் ஒழுங்காக பட்ஜெட் போட முடியல. அதனால தான் அவரால் பெருசாக சேவிங்ஸும் பண்ண முடியல. நம்ம இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ட்ராக் பண்ணிட்டோம். இப்போ அதனால் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா,
அவரோட ஓவரால் ஃபார்முலா, அதாவது இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் ஈக்குவல் டு சேவிங்ஸ் அப்படிங்கிறதுல ஒரு ட்விஸ்ட்டு கொடுக்க போகிறோம். வர 65,000 அதுதான் இன்கம். அது வந்த உடனே ஒரு 15,000 எடுத்து எஸ்ஐபியில் இன்னொரு இண்டெக்ஸ் ஃபண்ட்லையோ இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லையோ இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ அது பண்ணுறதுனால அவருக்கு கையில் மிச்சம் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 தான். நம்ம ஆல்ரெடி வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸ் ஆல்ரெடி ஒரு 44,000 45,000 தேவை அப்படிங்கிறத ட்ராக் வர பண்ணியிருக்கோம். ஸோ இதனாலேயே அவரோட இம்பல்ஸ் மேக்ஸிமம் டு மேக்ஸிமம் 4,000 5,000 கம்மியாக மாறிடும். எல்லாரும் சொல்கிற மாதிரி நீங்கள் 15,000 15% 15 வருஷம் போட்டிங்கன்னா கோடீஸ்வரன் ஆயிடுவீங்கலாம் நான் சொல்ல போகிறது இல்லை. அஃப்கோர்ஸ் இங்கே ரிட்டர்ன்ஸ் ஆர் கேரண்டின்னு யாருமே சொல்ல முடியாது. மார்க்கெட் மேலே போகும், கீழே வரும். நீங்கள் ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக மாதம் 15 வருஷத்துக்கோ 10 வருஷத்துக்கோ இல்லை அட்லீஸ்ட் 5 வருஷத்துக்கோ மாதம் உங்களோட எஸ்ஐபியில் காசு போட்டே இருந்தீங்கன்னா, நீங்கள் காசு போடாமல் இருக்கும்போது உங்களோட ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் எப்படி இருக்குமோ அதோட 100 மடங்கு உங்களோட ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இங்கே நல்லாயிருக்கும். நீங்களே நல்லா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுக்கு நான் கேரண்டி. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு வர்ற காசு எங்கே போகுதுங்கிறதுக்கான ஒரு ட்ராக்கிங் அபிலிட்டி வேணும். அதை உங்களோட வாண்ட்ஸ் என்ன, நீட்ஸ் என்ன, இம்பல்ஸ் என்னன்னு பிரிக்க தெரியணும். அந்த இம்பல்ஸ்லேருந்து முடிஞ்ச அளவுக்கு காசு எடுத்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இதை நீங்கள் ட்ராக் பண்ணி உங்களோட வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா உங்களோட இம்பல்ஸ்க்கு ரொம்ப இடம் கொடுக்காம பட்ஜெட் போட்டு உங்களோட இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு சேவிங்ஸுங்கிறத மாற்றிட்டு இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு மாற்றினீங்கன்னா யூ ஆர் ஆன் யுவர் பாத் டுவர்ட்ஸ் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதில் எந்த பார்ட் பிடிச்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்சால் அப்படி இந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் இன்னொரு நல்ல வீடியோவோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்டிங்.